ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜிகியோட க்ரூமிங் வீடியோ தாங்க. அவனுக்கு நல்லாவே நெயில்ஸ் வளர்ந்துருச்சுங்க. ஃபேஸ்கிட்டையும் முடி வளர்ந்துருச்சு. கட் பண்ணணும். ஜிகிக்கு இப்போ 4.5 மந்த் ஆகுதுங்க. இது செகண்ட் க்ரூமிங்கு. பார்த்தீங்களா, கண்ணுக்கிட்ட நல்லா முடி வளர்ந்துச்சு. அவனுக்கு கண்ணே சரியாக தெரியல. வெளியில் வெயிட்டிங் ஹாலில் தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே ஒரு க்ரூமிங் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நெயில் கட் பண்ணுறப்போ, ஹேர் கட் பண்ணுறப்போ ரொம்ப சேட்டை பண்ணிட்டான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல இந்த வாட்டி. ஜஸ்ட் அவங்க என்ன சர்வீஸ் பண்ணணுன்னு தான் பார்க்குறாங்க. அதுக்கே அவன் நிற்க மாட்டேங்கிறான். என்ன பண்ண போகிறான்னு தெரியலை. அவன் ஃப்ரெண்டில் போகவே மாட்டேங்கிறாங்க. பின்னாடி என்கிட்டயே தான் வந்துடுறான். ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாஸ் கிட்ட ட்ரிம் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரிம் பண்ணிவிட்டு நெயில் கட் பண்ணி விடுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏஜ் குரூப் பப்பீஸ் எல்லாமே இப்படி தாங்க இருக்கும். 6 மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்க கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பசங்க 2 பேருமே என் கூட தாங்க இருக்காங்க. ஜிகி என்ன பண்ணுறான் நாங்களும் பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் கூப்பிட்டு போகல, இந்த வாட்டி கூப்பிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, நிற்கவே மாட்டேங்கிறான். பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தடவி தடவி கொடுத்துக்கிட்டு நிற்க வச்சுருக்கிறதா இருக்கு அவனை. அவன் ஒழுங்காக காட்டினா இது ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். பட் அவன் கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நாங்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி பிடிக்கிறோம். சுத்தமாக முடியலைங்க. பாவம் ரொம்ப பயப்படுறான். ஜிகிக்கு வந்து பின்னாடி காலில் 2 நகை எக்ஸ்ட்ரா இருக்குங்க. எல்லா டாக்குமே வந்து முன்னாடி காலில் இருக்கும் அது. பட்டு பின்னாடி இருக்காது. ரேர் கேஸ் தான் இது. பார்த்து கண்டிப்பாக வெட்டணும். ஜிகி நமக்கு லக்கி சாம்ப் தாங்க. எல்லாம் மாற்றி மாற்றி கொஞ்சம் அவர் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கம்மன் இருக்காரு. அப்புறம் திடீர்னு கத்துறாரு. பார்த்தீங்களா, அவன் டேபிள் இந்த எண்ட்லேயே தான் நிற்கிறான். அந்த எண்டுக்கு போகவே மாட்டேங்கிறான். அவரே தான் வந்து வந்து ட்ரிம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நல்லா பார்த்து அவங்கள குழைச்சிட்ருக்கான். 2 வாட்டி கடிக்க வர செஞ்சுட்டான். பாவம் அவர் ரொம்ப ஸ்வீட்டுங்க. ஒன்றுமே சொல்லலை. இந்த ஒர்க்கில் எங்களுக்கு இதெல்லாம் சகஜந்தாங்க. நாங்கள் இப்போ தாங்க போன வாரம் கூட போய் வேக்சின் போட்டு வந்தாங்க. வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு அவர். நாங்கள் வெளியே வந்துட்டோம். இருந்தால் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான்னு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சமத்தான் அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட்டு. ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்கார். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.